அண்ணாமலை அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவர் இந்த ஈரோட்டில் நடத்தின ஆர்ப்பாட்டம், ப்ரெஸ் மீட்டு, இவர் அண்ணாமலை என்னமோ சொல்லிட்டு இருக்காருல்ல, நம்ம இவ்வளோ சீட்டு, அதாவது என்ன பிளான்னு கேட்குறானுங்கண்ணா. திமுகவை அகற்றிட்டோம், உங்களுக்கு என்ன பிளான், என்ன மாதிரி ஆட்சியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு இவர் உருட்டினுக்கிறாரு. ஜேபி நட்டா வந்து என்ன சொன்னது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி மாவட்ட தலைவரும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகளை சென்று பாருங்கள், அவர்களுக்கு ஒரு சால்வையை போடுங்கள், அவர்களோடு உணவு அருந்துங்கள், நல்ல நட்பை பேணுங்கள், நமக்கு ஒதுக்கப்படும் அத்தனை தொகுதிகளிலும் ஜெயிக்கக்கூடிய வேலையை பாருங்கள். பிஜேபி அதிமுக கட்சிகள் இணைந்து செயல்படுகின்றன, கிரவுண்டில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, சீட்டு நம்பர்ஸ்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம், அந்த இன்னொரு கட்சியை அணிக்கு அழைத்து வர வேண்டியது எங்கள் பொறுப்பு. எந்த கட்சி? டிவிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஏடிஎம்கே கூட உறவை மேம்படுத்துவதற்கான பணியில் நீங்கள் ஈடுபடுங்கள். அவங்களுக்கு தெரியுது நல்லா இருந்த உறவை அண்ணாமலை கெடுத்து வச்சுக்கிறாருன்னு. போய் இது சொன்னது. இந்த வார் ரூம்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஹைகமாண்டுக்கு திமுக கொடுக்குற பணத்துக்கு விசுவாசமாக அண்ணாமலை வேலை செய்கிறாருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சிஎம்மோட சம்மதத்தோடு இவர் அண்ணாமலைக்கு பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது. வெறும் பணமாக கொடுப்பது போக ஸ்கிராப்பு கான்ட்ராக்டே கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக திமுக ஆட்சியில் தமிழரசுக்கு ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட் இருந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் பெல்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியோட ஸ்கிராப்பு கான்ட்ராக்டும் இவருக்கு தான் போகும். வேறு எதுவும் கேட்க மாட்டார் அவர். அவருக்கு எதுவுமே கிடையாது. டெண்டர் எதுலேயும் தலையிட மாட்டார். தமிழரசுனா ஸ்கிராப்பு.